முதல்ல அந்த வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்கிறேன். நான் சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க நிச்சயமாக எங்கள் குழந்தைங்க மக்களுங்க வார்த்தை சும்மா சாதாரணமாக நாங்கள் கேட்குற பார்த்தியா அது சாதாரண வார்த்தை இல்லை, ரிசர்வ் பண்ணி கொடுத்த வேலை. அது வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் என்னென்ன பிரச்சனை நீங்கள் வாங்க எங்களுக்கு பண்ணுங்க அந்த ஒரு நாட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையும் ஆனாங்க. ஏதாவது ஒரு வசத்தை பண்ணி சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இது எல்லாத்தையும் யாரும் தரோம் என்ன கொடுத்துறேன்றது எனக்கு கொடுத்துறேன்றது அதில் அவங்கள்ட்ட வைக்கிறது. அதனால எனக்கு நான் வந்து ஏசப்பாங்கிறேன் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி, ஆபிரகாமுக்கு 90 வயசு. ஓகேங்களா? ஆமாம், ஆபிரகாமுக்கு 90 வயசு, சாராளுக்கு வந்து 80 வயசு, புருஷனுக்கு 90 வயசு, பொண்டாட்டிக்கு 80 வயசு. சொல்லுமா 80 வயசுல போடுறோம் சொல்லுமா, நீ சொல்லுமா 80 வயசுல போடுறோம். அதுவும் வேதம் என்ன சொல்லுனாக்கா, ஸ்திரீகளுக்குள் இருக்கிற வழிபாடு கூட அந்த மாதிரி ஒன்று வச்சோம், ஒன்று வச்சோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஒரு குமாரனை ஒரு மாறோடு அனைத்து ஒரு பாய் ஆண்டு சொல்றாரு. ஆண்டு சொல்லும்போது அந்த சாரை என்ன பண்ணான்னா சிரிக்கிறாங்க. எனக்கே 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வேறு வழிபாடு என்ன ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு, நீங்கள் வேறு ஆண்டவரை எனக்கு எந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்லும்போது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாராலே நீ நகைக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மொழி கேட்குறேன். கேட்கும்போது அப்போ சொல்ல இல்லை ஆண்டவரை நான் நகைக்கலாம் போது நிச்சயமாக நீ ஒரு ஏற்ற நேரத்தில் ஒரு குழந்தை மார்போடு சாப்பிட்டு ஏற்ற நேரத்தில் ஒரு மார்போடு ஒரு குழந்தை சுங்கினப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லும்போது சரியான சார். அதே மாதிரி ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா 80 வயசு ஆன பேரும் அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை கொடுக்குறாரு. 80 வயசு ஆன பேர் குழந்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு கொடுப்பாரு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வயசு வரும், நம்ம இன்னும் நீ 10 பிள்ளை பற்றலாம். அவ்வளோ வயசு பிறந்தாரு. நான் 10வது பிள்ளை நான். அப்படிங்களா? அதான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொன்னேன். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எங்கே பிள்ளை செய்வாங்க சாட்சியம் சொல்லிட்டேன். பக்கா வந்து கொடுங்க. 10 பிள்ளைங்க நாங்கள் 10 பிள்ளைங்க கேளுங்க, 10 பிள்ளைங்க நல்லா 10வது போகுது 10ஆம் போகுது. அதனால ஆண்டவர் முழுசாக நம்பி இன்னும் வீட்டில் உட்காந்து எக்ஸாம் பண்ணு. நீ உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம் கை கொத்து எக்ஸாம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா உன்னுடைய ஊழியத்துக்காக இந்த பிள்ளைங்க நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு நிச்சயமாக சொல்லுவேன் உங்களுக்கு என்ன குழந்தை வேணும், பையனா பண்ணா ரைட்டு. உங்களுக்கு மனசு கேட்குது பையன் தான் அப்படின்னு கேட்குது, ஓகேவா? பையனே உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லி முதலாவது பிறக்கிற தலைப்பிள்ளைகள் யாவும் இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லணும். ஆனால் என்ன பண்ண ஆண்டவரே எனக்கு முதல் பிள்ளை பிறந்துச்சுனாக்கா அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்காக நான் பண்ணுறேன் கொடுத்து நான் வளர்க்குற ஆண்டவர் சொல்லிட்டு டெய்லி ஜெபம் பண்ணி வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணணும் தெரியுமோ, எரிச்சல் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பண்ணி அதை கொடுத்துருவார். இப்போ எங்கள் அம்மா கையை பிடிச்சி நான் சொரிஞ்சின்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுப்பா, என்ன பண்ணுவேன் வலி வர மட்டும் நான் செஞ்சேன் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக இல்லை நாங்கள் என்ன பண்ணுவேன் ஏன்னா திட்டானுப்பேன். அப்போது இது என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஆண்டவரை டெய்லி ஜாம் பண்ணி கண்ணீரோட மனசில் எவ்வளோ பாரங்கிறது அந்த ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை வந்து அசிங்கமாக நினைக்கிறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க, என் சொந்த பந்தத்துக்குள்ளே என்னை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணால் எவ்வளோ பாரம் உனக்கு இருக்கும் அந்த பாரத்தை வச்சு நீ ஜாம் பண்ணலாம். நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த முறை நான் என்ன ஆண்டு வைங்க தேவையான விவாதி கொண்டிருக்காங்க எனக்கு நல்லா எனக்கு ஆண்டு உணர்த்தி கொண்டு ஓகேங்களா? நல்லா கேளுங்க இருங்க சொல்லுங்க கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த வாட்டி நான் இங்கே வருவேன். வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கும். ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் நம்புங்க முழுசாக அவர் நம்புன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுங்கள் ஒரு நேரமாக நீங்கள் கைவிடவே அப்பேற்பட்ட கடவுள் அப்பேற்பட்ட கடவுளும் முழுசாக நம்புங்க. என்னங்க சொல்ல கேட்டீங்க இந்துக்கும் கிறிஸ்டினுக்கும் என்ன தெரியுமா ஒரு 3 வித்தியாசம் தான். எனக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்லுங்கள் தப்பா சொல்லியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் தப்பு தான் சொல்லுங்கள். ஏன் கை ஓகே
நீங்கள் சொல்ல வர வயசு 27 வயசு. அப்பா அவங்க பாரு காட்டுமாண்ணா ஒரு வசனம் பலம் நிற்க நேர்மூலமாக கர்த்தருடைய கிருபை அப்படின்னு ஓகேவா. இப்போ என்ன போட்ட பிச்சை எனக்கு உன்ன மாதிரி என் பேத்தி இருக்கு, உங்களை மாதிரி என் பொண்ணு இருக்கு. என் பொண்ணுக்கு மொத்தம் 2 பெண் பிள்ளைகள். என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 3வது பையனுக்கு ஒரு பையன், 2 ஆம்பளை பசங்க, 3 பேத்தி, 2 பேர், 5 பேர் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எங்கள் செஷன் என் பொண்ணு இருக்குது, எல்லாம் பசங்களாக இருக்காங்க. காரணம்னாக்கா எனக்கு நல்லா பக்கா இந்து குடும்பம், ஆண்டுகளை ஏற்று நம்ம வந்து வெங்கடேஸ்வரமா சாமி கும்பிட்ற குடும்பம். நாங்கள் 3ஆம் சாமி கும்பிட்ற குடும்பம். நாம பட்டணம் நாமங்களோட குடும்பம். எங்கள் அப்பா ஐநாயிரம் கோவில் புதுசாக இன்றைக்கி நாங்கள் 80 பேர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 80 பேர் இன்றைக்கி இயேசு நாங்கள் ஏற்று நான் தான் நூல் வச்சுக்கப்பட வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வச்சிட்டேன். அப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி நான் இங்கே சுவிசேஷம் அறிவிச்சிங்க. சென்னை என் ஊர், என்னுடைய ஊர் வந்து சென்னை. இன்னும் சென்னையில் என் குடும்பம் எல்லாமே அங்கங்கே இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவிச்சுருக்காங்க. ஏன்னா 3 விஷயம் சொல்லி பார்த்தாங்க இயேசுக்கிட்ட போனது. அப்போ நான் சொல்ல பாருங்கள், உங்களால் சொல்ல முடியாது. நான் செத்தனா பரலோகத்துக்கு போகணும். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? முடியல. மாதா உங்களுக்கு தனியாக வந்து இருக்கும், மாதா ஆரம்பி தனியாக காட்டி தரேன். ஓகேவா? நீங்கள் சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியுது தெரியுமா? நம்ம எல்லாம் இந்தியில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் மார்கழி மாதத்தில் நான் செத்தனாக்கா நான் மோட்சத்துக்கு போகண்டா, சொர்க்கத்துக்கு போனாங்க. நான் சொன்னேன், நீ சொர்க்கத்துக்கும் போக முடியாது, மோட்சத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கு தான் நீ போகணும். அதுக்கப்புறம் எப்போவுமே நீ சாப்பிட மட்டும் ஏச பார்த்தார சொல்லி அப்போ தான் உனக்கு வரல. எங்கள் அம்மா சாமி 90 வயசு ஏச பார்த்தார சொல்லி தான் செத்தாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா யோசனை கொடுப்பாங்க, நான் செத்தனா எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவரை ஏற்றின்னு தண்ணியில் நான் மூழ்கி ஞானஸ்தானம் நான் எடுத்துக்கிறேன். அதான் வசனம் சொல்லி, ஒருவன் ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதுக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற. இந்த மூலையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, நிச்சயமாக சொல்லுவேன் பரலோகத்துக்கு. மாதா கும்பிட்ற உனக்கு சொல்லுவேன், உனக்கு தெரியாது. ஓகேவா? மாதா கும்பிடுவேன் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லாது. மாதா வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் என்னன்னாக்கா ஆண்டவரை எடுத்து நான் மட்டும்தான் கும்பிடுவேன். 1 ஆச்சா 2வது பாருங்க. இப்போ நான் என் வயசு இருக்கேன், வயசு காலத்தை நிறைய கொடுப்பாரு, வயசை நான் கம்மி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எங்கேருந்தோ வந்து இயேசு கிறிஸ்து பற்றி நான் சொல்ல பார்த்தேன். இதே மாதிரி உங்களை என்ன பண்ணுவார், அதே சின்ன பொண்ணு மாதிரியே உங்களை வச்சு வந்து நீங்களை பற்றி எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், இயேசுக்கிட்ட சொல்கிற மாதிரி உங்களையும் வச்சுக்குவார். 2 ஆச்சா 3வது நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நிச்சயமாக இதில் தான் நம்ம விஷயம் முழுசாக நம்ம வாழ வச்சாலும் சரி, சா வச்சாலும் சரி, குடும்பம் அழிச்சாலும் சரி, என்னை ஆசீர்வதிக்கின்றாலும் சரி, ஆசீர்வதிச்சாலும் சரி, நான் என்னை பணக்காரன் ஆக்கினாலும் சரி, ஏழை ஆக்கினாலும் சரி, நான் விட மாட்டேன். அவங்க தான் பிடிப்பான். நான் சொல்கிறேன் முழுசாக நம்பினா நிச்சயமாக இந்த வீடு முடியும். மொத்தம் ஒரு 3 அடுக்காயிடும். ஆமாம் 3 அடுக்காயிடும். நீங்கள் இயேசு எழுதுனீங்க, ஒரு நாள் கூட உங்களுக்கு இயேசு பற்றி சொல்லி மாட்டீங்க. எப்போ போனாலும் சரி, எப்போ போனாலும் ஆண்டு சொல்லுவார், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் அறிவா அப்படின்ட்டு. என்ன பண்ணலாம், நான் இயேசு பற்றி சொல்லுங்கள், டெய்லி ஜெபம் பண்ணணும். எல்லாம் ப்ரேயர் எல்லாம் கை போட்டு ஜெபம் பண்ணணும். எத்தனை வருஷம் பாருங்க மாதா கிட்ட இல்லை சொல்லுங்கள், 5 வருஷம் இல்லையா? அந்த மாதா கிட்ட போகிற ஜெபம் இருக்குது இல்லையா, 5 வருஷம் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமா தெரியாது? சரியா? நான் சொல்லிட்டேன். நல்லா கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கன்னா நல்லா கவனிங்க. முக்கியமான சம்பவம் இருக்குது. இதில் யாருக்குமே சில பாசிட்டிவ் சில விருப்பத்தையும் சில ஏன்னா நான் மாதா கிட்ட ஃபோன் பண்ணாலே எனக்கு தெரியும். முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று தெரியும். நான் சொல்ல பார்த்தீங்க நல்லா கவனிங்க. நான் சொல்ல பார்த்தேன், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஓகேவா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள். எப்படி பண்ணிக்கிறீங்க? பெண்களுக்குள் அந்த வசனம் சொல்லி கர்த்தருடைய பெண்களுக்குள் அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பெண்களுக்குள் அப்படிங்கும்போது யாரை குறிக்குது? மரியாதை குறிக்குது. ஓகேவா? மரியாதை குறிக்குது. அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். யார்? மரியாதை. அதுக்கப்புறம் உம்முடைய திருவற்றின் கனியாகிய இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். 2வது வாட்டி சொல்கிறாரா? 3வது என்ன சொல்கிறாரா? அச்சிஷ்ட மரியே சர்வசென்ற மாதாவே